24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேஜாவு அப்படிங்கிற சூப்பரான ஒரு தமிழ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ரைட்டர் எழுதுற கதை மாதிரியே நிஜத்திலேயே நடக்க ஆரம்பிக்குது. அப்படி எழுதுற ஒரு கதையில டிஜிபியோட பொண்ணு காணாம போயிடுறாங்க. இத பத்தி ரைட்டர் கிட்ட விசாரிக்கும் போது எனக்கு எதுவும் தெரியலன்னு மாதிரி அவரும் சொல்றாரு. போலீஸ் ஆபீசரான ஹீரோ இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கும் போதுதான் பல உண்மைகள் வெளியே வருது. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, ஹீரோ அதை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனு ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. புகார் கொடுக்கறதுக்காக ஒரு நபர் இங்க வராரு. வரும்போதே செம்ம போதையில தான் இருக்காரு. இவரோட பேர் சுந்தரம் அப்படிங்கிறது. உள்ள ஒரு கான்ஸ்டபிள் உட்கார்ந்துருக்காரு. அவரோட பேர் ஏழுமலை அப்படிங்கிறது. என்ன விஷயம் மாதிரி கேட்கும்போது, சார் நான் ஒரு ரைட்டர், நான் எழுதுற கதையெல்லாம் நிஜமாவே நடக்குது, அதனால பாதிக்கப்படுறவங்க எல்லாரும் வந்து என்ன மிரட்டுறாங்க, நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு தரணும் மாதிரி சொல்றாரு. இவர் செம்ம போதையில ஏதோ வளர்றாரு மாதிரி ஏழுமலையும் இவர்கிட்ட கிண்டலா பேசுறாரு. சரிங்க சார், முதல்ல என்னோட மேல் அதிகாரி கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு பாதுகாப்பு தர மாதிரி சொல்லி அவரை அனுப்பிச்சுடுறாரு. அடுத்து சுந்தரமும் வீட்டுக்கு வந்து லைட்டா சரக்கடிக்கிறாரு. சரி, புதுசா ஏதாவது கதை எழுதலான்னு மாதிரி எழுத ஆரம்பிக்கிறாரு. நைட் நேரம் ஒரு பொண்ணு கார்ல லாக் ஆன மாதிரி இருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் பூஜா அப்படிங்கிறது. அவங்களும் கஷ்டப்பட்டு அவங்களோட கட்டெல்லாம் கழட்டிடுறாங்க. இங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு மாதிரி உள்ள இருந்து ஒரு போனை மட்டும் எடுத்துக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தப்பிச்சு போறத 3 பேர் பார்த்துட்டு அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி சில தகவலை சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணும் தப்பிச்சு போகும்போது அந்த 3 பேரும் இவங்களை லாக் பண்ணிடுறாங்க. என்ன தப்பிச்சு போக பாக்குறாங்க மாதிரி ஒரு நபர் பூஜாவை அடிச்சதும் அவங்களும் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு புது கதையை தான் சுந்தரம் எழுதிட்டு இருக்கும் போது திடீர்னு கரண்ட் இல்லாம போயிருது. அவரும் எழுதுறத நிப்பாட்டிடுறாரு. மறுநாள் காலையில அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரும் சுந்தரத்தை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வராரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் கோவமா இவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எங்க அந்த பூஜா, அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும் மாதிரி கேட்கும்போது, சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னே தெரியலன்னு மாதிரி சுந்தரமும் இந்த இடத்துல கேட்கிறாரு. நேற்று நைட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு பூஜாங்கிற ஒரு பொண்ணு கால் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உன் பேரையும் சொல்லி இந்த ஏரியா பேரையும் சொல்லிருக்காங்க. அதை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்கேன் மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. அப்ப எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வரலையான்னு மாதிரி இவரும் கேட்கிறாரு. சரி, உன்னை மிரட்டினது யாரு, அவங்க நம்பர் எல்லாம் குடுன்னு மாதிரி கேட்கும்போது இவரும் அதை எடுத்து காமிக்கிறாரு. அதை பாக்குற இவங்களும் பயங்கரமா அதிர்ச்சி ஆறாங்க. ஏன்னா பூஜா அந்த நம்பர்ல இருந்து தான் கால் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு முதல்ல உன் பேரை ஏன் சொன்னா, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு மாதிரி கேட்கும்போது, சார் இப்ப நான் எழுதுற புது கதையில பூஜாங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க, மத்தபடி நீங்க சொல்ற பூஜாவை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப போலீஸும் சுந்தரத்தை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. ஆனா இந்த ஏரியா ஆட்களும் ஏன் இவரை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறீங்க மாதிரி கேக்குறாங்க. உங்ககிட்ட எல்லாம் காரணம் சொல்ல முடியாத மாதிரி இன்ஸ்பெக்டரும் கோவமா பேசுறாரு. அந்த இடத்துல மீடியாவை சேர்ந்த ஒரு நபரும் இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் அங்க இருக்கிற ஆட்களும் செல்ல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல டிஜிபியா காமிக்கிறாங்க. இவங்க பேர் ராணி அப்படிங்கிறது. இப்ப இவங்களும் ஒரு கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் ஒன்று வருது. அந்த இன்ஸ்பெக்டர் பிரச்சனை பண்ணார்ல, அதைத்தான் எடுத்து போட்டிருக்காங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க மாதிரி இவங்களும் கோவமா சொல்றாங்க. அடுத்து இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்கும்போது, பொது வெளியில ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்கும்போது கவனமா இருக்கணும் மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம், நைட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு பொண்ணு போன் பண்ணி சில தகவலை சொன்னாங்க, அதனாலதான் அவர் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க போனேன். அந்த பொண்ணு ரொம்ப பதட்டமா பேசினாங்க மாதிரி அந்த பொண்ணு பேசின வாய்ஸை போட்டு காமிக்கிறாரு. என்னோட பேர் பூஜா, என்ன சில பேர் கடத்திட்டு வந்திருக்காங்க, நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல, எப்படியாவது வந்து என்னை காப்பாத்துங்க. சுந்தரம் கே நகர்னு பதட்டமா சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்கிற இவங்களுக்கும் எதுவுமே புரியல. ஆனா இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. உடனே என் பொண்ணு பூஜாவுக்கு கால் பண்ணுங்கன்னு மாதிரி சொல்லும்போது பக்கத்துல இருக்க ஆபீசரும் கால் பண்றாரு. அப்பதான் இவங்க பொண்ணு காணாம போயிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. போன் பண்ணது தன்னோட பொண்ணுதான் தெரிஞ்சதும் டிஜிபியும் டென்ஷன் ஆகி அவனை தூக்குன்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் தைரியமா அந்த இடத்துக்கு வந்து சுந்தரத்தை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போக பாக்குறாரு. மீடியா ஆட்களும் ஏன் அரெஸ்ட் பண்றீங்கன்னு மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இப்ப டிஜிபியும் தான் பொண்ணு காணாம போன விஷயம் வெளியே தெரிய வேணாம், அதனால அவனை அரெஸ்ட் பண்ணாம அங்கேயே வச்சு விசாரிப்போம் மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்களும் இந்த இடத்துக்கு வரும்போது சுந்தரமும் கண்டுக்காம அவர் பாட்டுக்கு எழுதிட்டு இருக்காரு. இப்ப டிஜிபியும் இந்த கேஸ்ல நேரடியா இன்வால்வ் ஆக வேணாம்னு நினைக்கிறாங்க. அதனால இதை விசாரிக்கிறதுக்காக நல்ல ஆபீசர் வேணும் மாதிரி மேல் இடத்துக்கு கால் பண்ணி சொல்றாங்க. கான்ஸ்டபிள் ஏழுமலைய சுந்தரத்தோட வீட்லயே தங்கி அவரை வாட்ச் பண்ணணும் மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப டிஜிபியும் அந்த சுந்தரம் இப்ப புதுசா ஏதாவது கதை எழுதிருக்காங்க மாதிரி கேட்க சொல்றாங்க. இப்ப அசிஸ்டன்டும் ஏழுமலைக்கு போன் பண்ணி கேட்கும்போது சுந்தரம் இப்ப புதுசா எழுதின கதையை பத்தி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த கேஸை விசாரிக்க விக்ரம் குமார் அப்படிங்கிற ஒரு நபர் வரப்போற மாதிரி கதையில எழுதிருப்பாரு. அதைத்தான் ஏழுமலையும் இவங்கிட்ட சொல்றாரு. இப்ப டிஜிபியும் உடனே யார் இந்த கேஸை விசாரிக்க வரப்போறாங்க மாதிரி கேட்கும்போது விக்ரம் குமார் அப்படிங்கிற ஒரு நபர் தான் வரப்போறதா சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்களும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்பதான் விக்ரம் குமாரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோவா இருப்பாரு. இப்ப சந்தேகப்பட்ட எல்லாரையும் போலீஸ் பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தடவை பூஜாவை ஃபாலோ பண்ணிருக்கேன், ஒரு தடவை மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் மாதிரி ஆள்கால் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் இதெல்லாம் சாதாரண விஷயம், முதல்ல இவங்களை எங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவும் டிஜிபி கிட்ட வந்து உங்க பொண்ணு எப்படி காணாம போனாங்க மாதிரி கேட்கும்போது அவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஹீரோக்கு உதவியா 2 போலீஸ் ஆபீசரும் அங்க வந்துடுறாங்க.
அந்த பொண்ணு நைட்டு எங்கெங்க போனாங்க அதை பத்தி விசாரிங்கன்னு மாதிரி அவங்ககிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோவும் 7 மணிக்கு கால் பண்ணி அவர் புதுசா ஏதாவது கதை எழுதுனா உடனே எனக்கு தகவல் கொடுக்கணும் மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசுறாரு. சார், ஆபீஸ் முடிஞ்சு பூஜா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பார்ட்டி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு பிரச்சனையும் நடந்திருக்கு. பெரிய ஆட்கள் இங்க வர்றதுனால சிசிடிவி ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எந்த வீடியோவும் கிடைக்கலங்க மாதிரி சொல்லும் போது சரி நான் பாத்துக்கிறேன் மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அடுத்து ஹீரோவும் பூஜா வேலை பார்க்குற ஆபீஸ்க்கு தான் வந்திருக்காரு. அங்க இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க 2 பொண்ணு கூட பேசிக்கிட்டே தான் கிளம்பி போறாங்க. அந்த 2 பொண்ணுங்கிட்டையும் விசாரணை பண்ணணும் மாதிரி ஹீரோவும் நினைக்கிறாரு. அதுல ஒரு பொண்ணு தான் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. இவங்க பேர் ரம்யா அப்படிங்கிறது. இன்னொரு பொண்ணு இன்னும் வரல. இப்ப ஹீரோவும் ரம்யா கிட்ட என்ன கேக்குறாருன்னா, அன்னைக்கு நைட்டு பூஜா பார்ட்டிக்கு போயிருக்காங்க, நீங்களும் கூட போனீங்களான்னு மாதிரி கேட்கும்போது ஆமா சார் நானும் கூட போயிருந்தேன் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. எங்க கூட வேலை பாக்குற கிஷோர் அப்படிங்கிற பையனுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு, அவன் தான் அந்த பார்ட்டியே வச்சான் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்படி பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போது பூஜாவுக்கும் இன்னொரு நபருக்கும் ஏதோ பிரச்சனை நடக்குது. அந்த நபர் யாருன்னு நமக்கு தெரியல சார், என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா அந்த நபர் கிஷோரோட ஃப்ரெண்டு தான் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு மாதிரி கேட்கும்போது சார் எனக்கு எதுவும் தெரியாது, அதுக்கப்புறம் நித்யா கூட தான் கிளம்பி போயிட்டா மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி, இப்ப நித்யாவை உடனே கிளம்பி இங்க வர சொல்லுங்கன்னு மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. சுந்தரம் வேற ஏதாவது புதுசா கதை எழுதியிருக்காரு மாதிரி ஹீரோவும் 7 மணிக்கு போன் பண்ணி இதை பத்தி கேக்குறாரு. ஆமா சார், அவர் புதுசா எழுதியிருக்காரு மாதிரி இவரும் அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. விக்ரம் ரம்யா கிட்ட விசாரணை முடிச்சிடறாரு. அடுத்து நித்யா கிட்ட விசாரணை பண்ணணும் மாதிரி நினைக்கிறாரு. இதுதான் டாக்ஸியோட நம்பர்னு அதை எழுதி வச்சிருக்காரு. நித்யா டாக்ஸிலாம் வந்துட்டு இருக்காங்க மாதிரி இவர் சொல்லவும் சரி உடனே அந்த நித்யாவுக்கு கால் பண்ணி அவங்க வர்ற டாக்ஸியோட நம்பர் என்னன்னு கேட்க சொல்றாரு. இப்ப இவங்களும் போன் பண்ணி நித்யா கிட்ட கேக்குறாங்க. நித்யாவும் இப்ப டிரைவர்கிட்ட கேக்குறாங்க. சுந்தரம் எழுதின அதே நம்பரை தான் அவங்களும் சொல்றாங்க. இது எப்படி நடக்கும் மாதிரி ஹீரோவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாரு. இப்ப ஹீரோவும் 7 மணிக்கு போன் பண்ணி அந்த ஆள் போன் ஏதாவது வச்சிருக்கான மாதிரி பார்க்க சொல்றாரு. இல்ல சார், அவரோட போன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் மாதிரி இவரும் சொல்றாரு. சரி நல்லா செக் பண்ணி பாருங்க மாதிரி ஹீரோவும் சொல்லும் போது 7 மணியும் பாத்ரூமுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவருக்கு எதுவும் கிடைக்கல. இந்த விஷயத்த இவரும் உடனே ஹீரோவுக்கு போன் பண்ணி சொல்றாரு. சரி, அந்த ஆளோட காதை நல்லா செக் பண்ணி பாருங்க மாதிரி சொல்லும் போது சார் காதையும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் இல்லைன்னு மாதிரி இவரும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இப்ப நித்யா வந்த டாக்ஸியோட நம்பரை பார்த்து ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. நீங்களும் பூஜாவும் தான் அங்கிருந்து கிளம்பி போயிருக்கீங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு மாதிரி கேட்கும்போது இல்ல சார் நான் வாசல் வரைக்கும் தான் வந்தேன், அவ கிளம்பி போயிட்டா, அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு கிளம்பி போனேன் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அடுத்து ஹீரோவும் கிஷோர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்க ஃப்ரெண்டு தான் பூஜா கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காரு மாதிரி கேட்கும்போது ஆமா சார், அவனோட பேர் ராகுல், வேணும்னே பிரச்சனை எதுவும் பண்ணிருக்க மாட்டான், என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எனக்கு தெளிவா தெரியலன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. சரி ராகுலோட போட்டோவை காமிங்கன்னு மாதிரி கேட்கும்போது இல்ல சார், அவனோட போட்டோ நம்பர் எதுவும் என்கிட்ட கிடையாது, பார்ட்டில எதையாச்சும் அவனை மீட் பண்ணேன் அவ்வளவுதான் மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோட அசிஸ்டன்ட்டும் பூஜாவோட காரை கண்டுபிடிச்சிடாரு. உடனே ஹீரோவுக்கு போன் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்கன்னு மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்து பக்கத்துல ஏதாவது சிசிடிவி இருக்கான்னு மாதிரி செக் பண்ண சொல்றாரு. காரை நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது வேணும்னே யாரோ ஆணியை போட்டு காரை பஞ்சர் ஆக்கியிருக்காங்க மாதிரி தெரிய வருது. இந்த இடத்துல வச்சுதான் பூஜாவை கடத்திருக்காங்க மாதிரி ஹீரோவும் நினைக்கிறாரு. பூஜா ஒரு இடத்துல வச்சு போன் பண்ணாங்கல்ல, அந்த இடத்த ட்ரேஸ் பண்ணி இவங்களும் அங்க வந்து தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது அந்த போனை கண்டுபிடிச்சிடறாங்க. இப்ப டிஜிபியும் சுந்தரத்தோட வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட அமைதியா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எழுதுற எல்லா விஷயமும் அப்படியே நடக்குது, என் பொண்ணை காப்பாத்துற மாதிரி எழுதுங்கன்னு சொல்லும் போது இவரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் டிஜிபியோட அசிஸ்டன்ட்டும் அதை வாங்கி படிக்கிறாரு. மாஸ்க் போட்ட 3 பேர் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து தண்ணிக்குள்ள போட்டு போற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. இதை கேட்கிற இவங்களும் பயங்கரமா அதிர்ச்சி ஆறாங்க. அவர் எழுதின கதையில எந்த இடம் மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல தேடி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பொண்ணோட உடல் கிடைக்குது. அந்த பொண்ணு பூஜாவான் மாதிரி பார்க்கும்போது அது பூஜா கிடையாது, வேறொரு பொண்ணோட உடல் தான் கிடைச்சிருக்கும். இப்ப ஹீரோவும் வேகமா சுந்தரத்தோட வீட்டுக்கு வந்துறாரு. என்ன எங்ககிட்டே விளையாடுறான் மாதிரி அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அடிக்கலாம் வேணாம், பொறுமையா விசாரிப்போம் மாதிரி டிஜிபியும் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப சுந்தரமும் மறுபடியும் கதை எழுத ஆரம்பிக்கிறாரு. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் அதை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு புகார் கொடுக்கறதுக்காக ஒரு கால் டாக்ஸி டிரைவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. ஒரு பொண்ணை கடத்திட்டாங்க மாதிரி புகார் எழுதி கான்ஸ்டபிள்கிட்ட கொடுக்குறாரு. இங்க இருக்கிற 7 மலையும் இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்றாரு. ஏதாவது பொண்ணை கடத்திருக்காங்க மாதிரி புகார் கொடுத்துருக்காங்களா, அப்படி இருந்தா உடனே தகவல் கொடுங்க மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவங்களுக்கு போன் வருது. இப்ப இவங்களும் வேகமா அந்த இடத்துக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் வந்தாங்கன்னு மாதிரி கேட்கும்போது ஒரு டாக்ஸி டிரைவர் தான் சார் வந்தான், டாக்ஸியா வாசல்லே நிப்பாட்டி இருந்தான், அதை தள்ளி நிப்பாட்டுறதுக்காக போனான், ஆனா மறுபடியும் வரவே இல்லைன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அங்க இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பாக்குறாரு. அந்த டிரைவர் உள்ள வந்ததும் கொஞ்சம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது, முகம் தெளிவா தெரியல, அவன் ஏதோ ஜாமர் யூஸ் பண்ணிருக்காங்க மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அவன் எழுதின புகாரை எடுத்து பாக்குறாரு. அந்த பேப்பர் கொஞ்சம் பழைய பேப்பரா இருக்கு, அவன் எழுதின மாதிரி இல்ல, எடுத்து வந்து வச்சிருக்காங்க மாதிரி சொல்றாரு. இப்ப டிஜிபியோட அசிஸ்டன்ட்டும் அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு.
ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த டிரைவர் கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தன் வேகமா வந்து இவரோட கார் கண்ணாடி அடிச்சுட்டு போறான். அவன் செம்ம போதையில தான் காரை ஓட்டிட்டு போறான். பின்னாடி உட்காந்துருக்க பொண்ணும் என்னாச்சுன்னு மாதிரி கேட்கும்போது அவன் கண்ணாடியை உடைச்சிட்டு போயிட்டான் மாதிரி இவரும் புலம்புறாரு. இவர் வந்துட்டு இருக்க வழியில தான் அவன் காரை நிப்பாட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கான். இவரும் இறங்கி வந்து ஏன் கண்ணாடியை உடைச்சேன்னு மாதிரி கேட்கிறாரு. போதையில இருக்க அந்த பசங்களும் ஆமா அப்படித்தான் உடைப்பேன் மாதிரி இவரை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத டாக்ஸில வந்து அந்த பொண்ணும் பாக்குறாங்க. ஒருத்தனை இத்தனை பேர் போட்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கான்னு மாதிரி அவங்கள பார்த்து திட்டுறாங்க. இப்ப இவங்களும் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாங்க. இப்ப டிரைவரை பயங்கரமா அடிச்சு போட்டுறாங்க. அந்த பொண்ணை வேகமா கார்ல தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதத்தான் அவர் புகாரா எழுதி கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி தன்னோட பேர் ரவினும் தான் இங்கதான் வேலை பாக்குறேன்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோவும் அந்த ரவியோட போட்டோவை எடுத்து இவரை தெரியுமான்னு மாதிரி கேட்கிறாரு. இத பாக்குற இவனோட முகம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த ஹீரோவும் நோட் பண்றாரு. மேடம் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கன்னு மாதிரி கேட்கும்போது இவங்களும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்டேஷனுக்கு ரவிங்கிற ஒரு டிரைவர் வந்து புகார் கொடுத்திருப்பாரு. அந்த புகாரை தான் இவங்க இப்ப படிச்சிருப்பாங்க. போலீஸும் விசாரிக்கும் போது அந்த கடத்தப்பட்ட பொண்ணோட பேர் ஜனனின்னு தெரிய வருது. அந்த பொண்ணுகிட்ட சில தப்பா நடந்து ஒரு இடத்துல தூக்கி போட்டு போயிருப்பாங்க. இப்ப போலீஸும் அவங்கள வேகமா ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. இது ரொம்ப முக்கியமான கேஸ்னால ராணி தான் அந்த கேஸை விசாரிப்பாங்க. இதுல 4 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவோம் மாதிரி இவங்களும் மீடியாவுக்கு பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப முக்கியமான ஒரு அரசியல்வாதி இவங்களுக்கு போன் பண்றாரு. அந்த 4 பேர்ல சித்தார்த் அப்படிங்கிற ஒரு பையன் என்னோட பையன், அவனை மட்டும் விட்டுருங்க, மீதி 3 பேரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு மாதிரி சொல்லும்போது இவங்களும் முடியாதுன்னு மாதிரி சொல்றாங்க. தேவையில்லாம உங்களுக்கு பிரச்சனை வரும் மாதிரி அவரும் சொல்றாரு. சரி அவனை மட்டும் விட்டுருவோம் மாதிரி இவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப டாக்டரும் வந்து அந்த பொண்ணு இறந்து போயிட்டு தான் சொல்றாரு. இத கேக்குற அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிரைவர் ரவிய ஸ்டேஷன்ல தான் உட்கார வச்சிருக்காங்க. இப்ப போலீஸும் வந்து அந்த 4 பேரையும் அடையாளம் காட்டணும் மாதிரி ரவிய கூப்பிட்டு போறாரு. அந்த இடத்துல பார்த்தா 3 பேர் தான் இருக்காங்க. இவங்க 3 பேர் தானே ரவியும் அடையாளம் காட்டுறாரு. ஆனா இன்னொரு ஆள் காணாம மாதிரி சொல்லும்போது ராணியும் அந்த 3 பேரையும் சுட்டு கொண்டுறாங்க. அதே மாதிரி அந்த டிரைவரையும் சுட்டு கொண்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த 4 பேர் தான் சொல்லி கேஸ முடிச்சிடுறாங்க. சித்தார்த்தை காப்பாத்த தான் இவங்க டிரைவரை கொண்டு இருப்பாங்க. இந்த விஷயம் தான் நடந்துச்சுன்னு மாதிரி இவங்களும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இறந்து போன டிரைவர் எப்படி திரும்ப வர முடியும் மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல கேக்குறாரு. அதுதான் எனக்கும் புரியலன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அந்த பொண்ணு நல்லா தான் இருந்திருக்கா, திடீர்னு இறந்து போயிட்டு தான் டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணை நீங்க தான் கொண்டிருக்கீங்க மாதிரி சொல்லும்போது ஆமா நான் தான் பண்ணேன், அந்த பொண்ணு உயிரோட இருந்தா தேவையில்லாம பிரச்சனை வரும், அதுக்காகத்தான் இப்படி பண்ணேன் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் ஹீரோவுக்கு கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது இந்த கேஸ்ல இருந்து சித்தார்த்தை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பாரு. ஆனா அவன் காணாம போயிட்டான் மாதிரி அசிஸ்டன்ட்டும் ஹீரோ கிட்ட சொல்றாரு. அவனோட கார் எங்க இருக்குன்னு மாதிரி அதை ட்ரேஸ் பண்ண சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த புகார் கொடுத்த டிரைவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அந்த இடத்துல டிரைவரோட போட்டோ மட்டும் தான் இருக்கு. இப்பதான் அசிஸ்டன்ட்டும் ஹீரோவுக்கு கால் பண்ணி அந்த சித்தார்த்தோட கார் இருக்கிற இடத்த சொல்றாரு. வேகமா அந்த இடத்துக்கு போகணும்னு மாதிரி ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோவை திடீர்னு யாரோ அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. பார்த்தா ஒரு கார் அதே இடத்துல சுத்திட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள தான் பூஜாவை கட்டி வச்சிருக்காங்க. அதே நேரம் சித்தார்த்த தான் காரை ஓட்டிட்டு இருக்கான். ஆனா அவன் செம்ம போதையில இருக்கான் மாதிரி ஹீரோவுக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோவும் எப்படியாவது காரை நிப்பாட்டணும் மாதிரி கஷ்டப்பட்டு உள்ள வந்து ஒரு வழியா காரை நிப்பாட்டிடுறாரு. பூஜாவா காப்பாத்திட்டேன் மாதிரி ஹீரோவும் டிஜிபிக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்துல டிஜிபியோட அசிஸ்டன்ட்டும் அங்க வந்து பூஜாவை அங்கிருந்து கூப்பிட்டு போறாரு. இப்ப ஹீரோவும் சித்தார்த்தோட காரை யூஸ் பண்ணி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது வெளியிலிருந்து யாரோ இதை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இவருக்கு தெரிய வருது. இவரும் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்து அங்க இருக்க ஆட்களும் அதிர்ச்சி ஆகிறாங்க. நான் எப்படி இங்க வந்தேன்னு தானே யோசிக்கிறீங்க, ஒருத்தன் எழுதுற மாதிரி நிஜத்துல நடக்க வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா ஏதோ நடக்குதுன்னு நினைச்சேன், அந்த விஷயத்தை இப்பதான் கண்டுபிடிச்ச மாதிரி அவர் போன்ல இருந்த சிப்பை தூக்கி போடுறாரு. இது மூலமா தான் இவர் பேசின எல்லாத்தையும் இவங்க கவனிச்சிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இவங்களும் கதையை எழுதியிருப்பாங்க. ஹீரோ இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணிருப்பாரு. அதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிருக்க மாட்டாரு. அதனாலதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்ததை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப ஹீரோவும் அங்க இருக்கிற மைக்ல பேச ஆரம்பிக்கிறாரு. விக்ரம் குமார் பூஜாவை காப்பாத்திட்டான்னு மாதிரி சொல்லும் போது அங்க இருக்கிற சுந்தரமும் காதுக்குள்ள வச்சிருந்த டிவைஸை எடுக்கிறாரு. அது மூலமா தான் இவர் எல்லா விஷயத்தையும் கேட்டிருப்பாரு. என் பொண்ணோட உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு மாதிரி ராணியும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அந்த டிரைவர் ரவி மாதிரி ஒருத்தன் இருந்தான்ல, அவன் யாருன்னு மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. அவன் ரவியோட தம்பி ராகுல் தான் ஹீரோவும் சொல்றாரு. அந்த ராகுலையும் சுந்தரத்தையும் போட்டு தள்ளிடு, சித்தார்த்த என்கிட்ட ஒப்படைச்சிரு, உனக்கு தேவையான பணம் பதவி எல்லாம் வந்து சேரும் மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரின்னு ஹீரோவும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் எப்படி இதெல்லாம் பண்ணீங்கன்னு மாதிரி கேட்கும்போது அவங்க 2 பேரும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிரைவர் ரவி சுந்தரத்தோட பையனாத்தான் இருப்பாரு. தன்னோட பையன் இப்படி பண்ணிருக்க மாட்டான், போலீஸ் தான் ஏதோ பண்ணிருக்காங்க மாதிரி இவரும் நினைக்கிறாரு. விஷயம் தெரிஞ்சு ரவியோட தம்பி ராகுலும் இங்க வந்துடுறாரு. ராகுலை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ரவி மாதிரியே தான் இருப்பாரு. இவருக்கு ஹேக்கிங் சம்பந்தமான நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதுல சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு தேடி பார்க்கும்போது டிஜிபி ராணி மேலதான் இவங்களுக்கு சந்தேகம் வருது. நம்ம பிளான் பண்ண இதே விஷயத்த மறுபடியும் கொண்டு வரணும், அவங்களே தன்னோட குற்றத்தை ஒத்துக்க வைக்கணும் மாதிரி பிளான் பண்றாங்க.
இந்த டீம்ல மொத்தம் 10 பேர் இருந்திருப்பாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் என்னெல்லாம் பண்றாங்க மாதிரி அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்பதான் அன்னைக்கு நைட் பார்ட்டில என்ன நடந்துச்சுன்னு மாதிரி நம்ம காமிக்கிறாங்க. அன்னைக்கு இவர் வேணும்னே தான் பூஜா கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பாரு. பூஜாவோட காரை பஞ்சர் பண்ணி அவங்கள அங்கிருந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சுந்தரம் புகார் கொடுக்க வந்திருப்பாரு. பூஜா சுந்தரம் பேரை சொன்னதுனாலதான் வீட்டுக்கு வந்து விசாரணை பண்ணிருப்பாங்க. ஆனா பூஜா உண்மையிலே சொல்லிருக்க மாட்டாங்க. ராகுல் தான் வாய்ஸை மாத்தி பேசியிருப்பாரு. அதே மாதிரி போலீஸ் காதை செக் பண்றதுக்கு முன்னாடியே வேகமா உள்ள இருந்து அந்த டிவைஸை எடுத்திருப்பாரு. இது எல்லாத்தையும் இவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. இது ரவிக்காக மட்டும் நாங்க பண்ணல. அன்னைக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் நியாயம் கிடைக்கவே இல்லை. அந்த பொண்ணுக்காகவும் சேர்த்துதான் இதை பண்ண மாதிரி சொல்றாங்க. அடுத்த சீன்ல ராணியை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களும் நியூஸை பாருங்க மாதிரி சொல்லும்போது அவங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ராணி ஹீரோ கிட்ட பேசின எல்லாத்தையும் ஹீரோ ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு போல, அதைத்தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவங்களும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்ப ஹீரோவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீங்க 2 பேரும் இங்கிருந்து கிளம்பி போங்கன்னு மாதிரி சொல்றாரு. ஆனா எதிரில் இருக்கிற சித்தார்த் பயங்கரமா கோவப்படுறான். அந்த பொண்ணுக்காக நீங்க ஏன் துடிக்கிறீங்க? அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன சொந்தமா பந்தமான மாதிரி கேட்கறான். அந்த பொண்ணு உங்க 2 பேர் பேரை சொல்லவே இல்ல, அவளோட லவர் பேரை தான் விடாம சொல்லிட்டு இருந்தா. என்ன அவளோட லவர் வந்துட்டான மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோவும் செம்ம கோவமா அவனை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ தான் அந்த பொண்ணோட லவரா இருப்பாரு. இப்ப அவனை சாகடிக்கணும் மாதிரி வேகமா ஜீப்பை எடுத்துட்டு வந்து அவன் மேல மோதுறாரு. சித்தார்த்தும் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். நீங்க 2 பேரும் இங்கிருந்து தப்பிச்சு போங்கன்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்பதான் டிஜிபிக்கு ஒரு போன் கால் வருது. விக்ரம் குமார் தான் பேசுறாரு. மேடம் உங்க டீம்ல இருந்து 2 நாள் கழிச்சு கால் பண்ண சொன்னாங்க. என்ன மேடம் கிளம்பி வரவான் மாதிரி கேட்கும்போது என்ன இவன் தான் உண்மையான விக்ரம் குமாரானு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்பதான் இவங்களோட செல்லுக்கு ஒரு போட்டோ ஒன்று வருது. அதுல ஹீரோ தான் இருக்காரு. இறந்து போன ஜனனியோட லவர் தான் இவரு. இவரை பொறுத்த வரைக்கும் நார்மலா ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாரு. போலீஸ் எல்லாம் கிடையாது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜனனிய பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாரு. அவங்க இப்ப ஓகேவான் மாதிரி கேட்கும்போது அங்க இருக்கிற நர்ஸும் ஓகேன்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே ஜனனி இறந்து போயிட்டாங்க மாதிரி தகவல் வந்திருக்கும். இதை கேட்கிற இவரும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் நர்ஸ் கிட்ட வந்து இதை பத்தி கேட்கறாரு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா ரூம்குள்ள டிஜிபி மேடம் இருந்தாங்க மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்ப இருந்தே ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா இதை பத்தி விசாரணை பண்ணிருப்பாரு. டிஜிபியும் அந்த சித்தார்த்தையும் ஏதாவது பண்ணணும் மாதிரி நினைச்சிருப்பாரு. இதை பத்தி விசாரிக்க விக்ரம் குமார்னு ஒரு போலீஸ் ஆபீசர் வரப்போறதா இவருக்கு தெரிய வந்திருக்கும். இதை தெரிஞ்ச ஹீரோவும் அவருக்கே போன் பண்ணி 2 நாள் கழிச்சு வாங்கன்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. இங்க ராணி பண்ண எல்லா விஷயத்தையும் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அவங்க பொண்ணு பூஜாவும் பாக்குறாங்க. இப்ப இவங்களும் பொண்ணுகிட்ட பேச வரும்போது பூஜாவும் எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இவங்களும் நம்ம பண்ணது தப்பு தான் நினைச்சு உள்ள போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஜனனியோட கல்லறைக்கு வந்து மலர் வளையம் வைக்கிறாரு. இதோட இந்த படம் முடியுது.